நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை 2,33,931 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலர் பாஸ்கர பாண்டியன் வழங்கினார். தேர்தலில் வெற்றி பெற்ற CN அண்ணாதுரை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சிறுபான்மையினர் மற்றும் அயல்நாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி ஆகியோர் வாழ்த்தினர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ராசா 3வது முறையாக மீண்டும் நீலகிரி தொகுதி MP-யாக வெற்றி பெற்றுள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 4வது முறையாக திமுக சார்பில் ராசா வெற்றி பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. திமுக வேட்பாளர் ராசா 4,70,729 மொத்த வாக்குகள் பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 2,19,417 வாக்குகள் பெற்றும், பாஜக சார்பில் போட்டியிட்ட எல். முருகன் 2,31,111 வாக்குகள் பெற்ற நிலையில், திமுக சார்பில் போட்டியிட்ட ராசா 2,39,619 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 3வது முறையாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ராசாவிற்கு வெற்றி சான்றிதழை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மு. அருணா வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராசா, திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மு. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாலும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தான் பணியாற்றியதை மக்கள் ஏற்றுள்ளதாகவும், வரும் காலங்களில் மக்கள் பணியை செய்வேன் என கூறினார். குறிப்பாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த காலங்களில் நான் ஆற்றியிருக்கிற பணிகளையும் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் வேகமாக இந்த தொகுதி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியையும் உத்வேகத்தையும் இன்றைய தினம் உங்கள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பிஜேபி பல இடங்களில் 2வது இடம் வந்திருக்கு, அதுங்களோட கருத்து? தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றதை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வெற்றி சான்றிதழை பெற்றார். நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் 2,78,754 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்க தமிழ்ச்செல்வன் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் உதயநிதி தேனி தொகுதியில் தங்கி பணி செய்வேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் என்னை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்துள்ள நிலையில் தேனி தொகுதி திமுகவின் கோட்டை என்று வருங்காலங்களில் நிரூபிப்போம் என கூறியுள்ளார். திருப்பூர் தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெற்ற பின்னர் திமுக வேட்பாளர் சுப்ராயன் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுப்ராயன் 1,25,928 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிறிஸ்துராஜிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். பின்னர் வெளியே வந்த சுப்ராயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, கருத்து திணிப்பு உண்மையில்லை என்பதையும், மோடியின் உள்நோக்கத்தை பாதுகாக்க கட்டமைத்த ஒன்று என்று மக்கள் நிரூபித்து விட்டதாகவும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.